அப்போஸ்தலர் 1:12-15 வரை. அப்பொழுது அவர்கள் ஒலிவமலை என்னப்பட்ட மலையிலிருந்து எருசலேமுக்கு திரும்பி போனார்கள். அவர்கள் அங்கே வந்தபோது மேல் வீட்டில் ஏறினார்கள் என்று வாசிக்கிறோம். இந்த மேல் வீட்டின் அனுபவம் நமக்கு தேவை. அந்த மேல் வீட்டின் அனுபவத்தில் என்னென்னலாம் இருக்கிறது என்று நாம் பார்ப்போம். மேல் வீட்டில் ஏறி போனார்கள். Mary, the mother of Jesus, was one among them. We also need the experience of this upper house. 2 ராஜாக்கள் 4:8-10. பின்பு ஒரு நாள் எலிசா சூனைமுக்கு போயிருக்கும்போது அங்கே இருந்த கனம் பொருந்திய ஸ்திரீ அவனை போஜனம் பண்ண வருந்தி கேட்டுக்கொண்டாள். அப்படியே அவன் பயணப்பட்டு வருகிற போதெல்லாம் போஜனம் பண்ணும்படி அங்கே வந்து தங்குவான். 9:10. இதோ நம்மிடத்தில் எப்போதும் வந்து போகிற தேவனுடைய மனுஷன் ஒரு பரிசுத்தவான் என்று காண்கிறேன் என்று அந்த ஸ்திரீ தன்னுடைய கணவரிடம் சொல்கிறார். 10ஆம் வசனத்தில் நாம் மெத்தையின் மேல் ஒரு சிறிய அறை வீட்டை கட்டி அதில் அவருக்கு ஒரு கட்டிலையும் மேஜையையும் நாற்காலியையும் குத்து விளக்கையும் வைப்போம். அவர் நம்மிடத்தில் வரும்போது அங்கே தங்கலாம் என்றாள். பரிசுத்தம்தான் நம்மை உயர்த்துகிறது. அவர் ஒரு பரிசுத்தவான் என்று காண்கிறேன். அதனால அவருக்கு என்ன செய்யணும்? நம்ம மேல் வீட்டில் ஒரு அறையை கட்டி அவருக்கு ஒரு கட்டிலையும் மேஜையையும் நாற்காலியையும் குத்து விளக்கையும் வைப்போம். அவர் வரும்போதெல்லாம் நம்மிடம் தங்கலாம், அந்த இடத்தில் தங்கலாம் என்று அவள் கூறுகிறார். அந்த கனம் பொருந்திய ஸ்திரீ. கட்டில், மேஜை, நாற்காலி, குத்துவிளக்கு, இந்த 4ஐயும் அவள் சொல்லுகிறாள். கட்டிலை முதலாவது பார்ப்போம். கட்டில் இளைப்பாறுதலான ஜீவியத்தை காட்டுகிறது. We must have restful and peaceful life. God wants to give us a upper house and a cot. கர்த்தரும் நமக்கு ஒரு மேல் வீட்டை ஆயத்தம் பண்ணுகிறார். அங்கே என்ன இருக்குது? ஒரு கட்டில். அதனால் அந்த இடத்துல இதை எதை காட்டுகிறேன்னா அப்பர் ஹவுஸ் ஹோலினஸையும், அந்த கட்டில் நாம் இளைப்பாறுதல ஒரு ஸ்தலமாக காணப்படுகிறது. ஹோலினஸ் அண்ட் ரெஸ்ட். 2வது மேஜை, டேபிள். திஸ் இஸ் யூஸ் டு ஹாவ் அவர் மீல்ஸ். This shows the Holy Communion. We should take part in the Holy Communion regularly. We should not be content with the ordinary spiritual life. Those who are in divine healing are in the upper house. தெய்வீக சுகம் பிள்ளைகளின் அப்பமா இருக்கிறது. அதனால் தெய்வீக சுகத்தில் நிலைக்கிறவர்களுக்கு அந்த மேல் வீட்டின் அனுபவம் காணப்படுகிறது. அதே மாதிரி பரிசுத்த கம்யூனியன், ஹோலி கம்யூனியன், பிராபோஜனத்தை ஏறெடுக்கிறவர்களுக்கு அந்த டேபிள் கொடுக்கப்படுகிறது. இயேசு தேவ சித்தம் செய்வதே என் ஆகாரம் என்றார். So doing the will of God is the food, and we should eat that food and grow spiritually. அந்த டேபிளில் நமக்கு என்னது? தேவ சித்தம். கர்த்தர் என்ன சொன்னார்? தேவ சித்தம் செய்வதே என் ஆகாரம். அதே போல் நமக்கும் அந்த தேவ சித்தம் செய்கிற அனுபவம் கொடுக்கப்படுகிறது. So that we can eat that food and grow spiritually. அடுத்தது சேர், நாற்காலி. We are the saints like Elisa. Chair denotes the sitting place. மல்கியா 3:2-3. அவர் வரும் நாளை சகிப்பவன் யார்? அவர் புடமிருகிறவனுடைய அக்கினியைப் போலவும் வண்ணாருடைய சவுக்காரத்தைப் போலவும் இருப்பார். அவர் 3ஆம் வசனத்தில் அவர் உட்கார்ந்து வெள்ளியை புடமிட்டு சுத்திகரித்து கொண்டிருப்பார். அவர்களை பொன்னை போலவும் வெள்ளியை போலவும் புடமிடுவார். இது என்ன எதை காட்டுங்கன்னா, we must have a chair in our upper house. நம்முடைய பரிசுத்தத்தில், அந்த மேல் வீட்டு அனுபவத்தில் நாம் என்ன வைத்திருக்கணும்? மேல் அறையில் ஒரு தேவன் உட்காருவதற்கு ஒரு சேர் இருக்க வேண்டும்.
ஃபார் த லார்ட் டு சிட் அண்ட் சாங்டிஃபை அஸ். அதை தான் இங்கே வாசிக்கிறோம். அவர் உட்கார்ந்து வெள்ளியை புடமிட்டு சுத்திகரித்து கொண்டிருப்பார். அவர்களை பொன்னை போலவும் வெள்ளியை போலவும் புடமிடுவார். அதனால இதான் இந்த நாற்காலி அனுபவத்தை காட்டுகிறது. சங்கீதம் 12:6. கர்த்தருடைய சொற்கள் மண் குகையில் 7 தரம் உருக்கி புடமிடப்பட்ட வெள்ளிக்கொப்பான சுத்த சொற்களாய் இருக்கிறது. அதனால அது புடமிடுகிறார். மண் குகையில் 7 தரம் உருக்கி புடமிடப்பட்ட வெள்ளிக்கொப்பான சுத்த சொற்களாய் இருக்கிறது. அந்த சொற்களின் மூலமாக நாம் புடமிடப்பட வேண்டும், அவருடைய வார்த்தையினாலே. எரேமியா 6:29-30. துருத்தி வெந்தது, ஈயம் நெருப்பினால் அழிந்தது, புடமிடுகிறவனுடைய பிரயாசம் விருதாவாய் போயிற்று, பொல்லாப்புகள் அற்று போகவில்லை. இங்கே இதை என்ன காட்டுகிறதுன்னா, துருத்தி வெந்தது, ஈயம் நெருப்பினால் அலைந்தது, ஆனால் அவருடைய புடமிடுகிறவருடைய பிரயாசம் விருதாவாய் போயிற்று, பொல்லாப்புகள் இன்னும் இருந்து கொண்டிருக்கிறது சபையில், பொல்லாப்புகள் அற்று போகவில்லை. அப்போ நாம் இன்னும் சுத்திகரிக்கப்படவில்லை. அவர்கள் தள்ளுபடியான வெள்ளி எண்ணப்படுவார்கள். கர்த்தர் அவர்களை தள்ளிவிட்டார். அந்த சுத்திகரிக்கப்படாவிட்டா, இப்போ சுத்திகரிக்க அனுபவம் நமக்கு இல்லாட்டா என்ன செய்வார்? அவர் தள்ளுபடியான வெள்ளி, அவற்றை தேவையற்ற வெள்ளி என்று அவர்களை தள்ளிவிட்டார். எரேமியா 9:7. இதோ நான் அவர்களை உருக்கி அவர்களை புடமிடுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். என் ஜனமாகிய குமாரத்தியை வேறெந்த பிரகாரமாக நடத்துவேன்? அதனால we must come under the ruling of the Spirit of God. நாம் பரிசுத்த ஆவியினால அவருடைய வல்லமைக்குள்ள நாம் இருந்தோம்னா நாம் சுத்திகரிக்கப்படுவோம். அவர்களை புடமிடுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். என் ஜனமாகிய குமாரத்தையே வேற எந்த பிரகாரமாக நடத்துவேன்? நாம் சுத்த பொன்னாக விளங்க வேண்டும் என்றுதான் கர்த்தர் விரும்புகிறார். வெளிப்படுத்தினல் 3:21. நான் ஜெயங்கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோட கூட உட்கார்ந்தது போல ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோட கூட உட்காரும்படி செய்வேன். அதனால நாம் ஜெயம் எடுக்க வேண்டும், ஜெய ஜீவியம் செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் நான் ஜெயங்கொண்டு என் பிதாவின் சிங்காசனத்திலே அவரோட கூட உட்கார்ந்தது போல ஜெயங்கொள்ளுகிறவனும் அவனும் என்னுடைய சிங்காசனத்திலே உட்காருவான். நமக்கும் சேர் கொடுக்கப்படும். We are the overcoming people, a victorious male child. So we have to lead a victorious life in this earth. அப்பொழுதுதான் அவர் ஜெயம் எடுத்து சிங்காசனம் உட்கார்ந்தது போல நாமும் சிங்காசனத்தில் உட்கார வைக்கப்படுவோம். இதுதான் இந்த நாற்காலி அனுபவம் காட்டுகிறது. அப்போ அவர் நம்மை சுத்திகரிப்பதற்கு நாம் இடம் கொடுக்க வேண்டும். அவருக்கு ஒரு நாற்காலி அமைக்க வேண்டும், இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவர் நம்மை பொன்னை போலவும் வெள்ளியை போலவும் புடமிட்டு சுத்த பொன்னாக மாற்றுவார். அதாவது நம்ம சுத்திகரிக்கப்படாவிட்டால் வேண்டாத வெள்ளி என்று அதை தள்ளி விடுவார். அதனால நம்ம அதிக ஜாக்கிரதையாக இருந்து நம்முடைய ஜீவியத்தை பரிசுத்தப்படுத்துவோமாக. நாம் ஜெயங்கொண்ட ஆண் பிள்ளையாக மாற வேண்டும். We have to lead a victorious life in this earth. அடுத்ததாக அவ என்ன வைக்க சொல்றானா, குத்து விளக்கு, கேண்டில் ஸ்டிக். நம்முடைய ஆவிக்குரிய வரங்கள் ஜொலித்து பிரகாசிக்க வேண்டும். அவர் ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட்ஸ் should be used properly. We must ask for the spiritual gifts. அது ஆவிக்குரிய வரங்களை காட்டுகிறது. 1 கொரிந்தியர் 1:7. அப்படியே நீங்கள் யாதொரு வரத்திலும் குறைவில்லாதவர்களாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுவதற்கு காத்திருக்கிறீர்கள். So saints of God should be filled with spiritual gifts. We must be longing for it. நாம் வரங்களை வாஞ்சிக்க வேண்டும், வாஞ்சித்து அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரிசுத்த அவர்கள் 2 நாளாகமம் 29:7. அவர்கள் பரிசுத்த ஸ்தலத்தில் இஸ்ரவேலின் தேவனுக்கு சர்வாங்க தகன பலி செலுத்தாமலும் தூபம் காட்டாமலும் விளக்குகளை அணைத்து போட்டு மண்டபத்தின் கதவுகளையும் பூட்டி போட்டார்கள். அதனால என்று சொல்லப்பட்டுள்ளது. நம்ம என்ன செய்யக்கூடாது? அந்த விளக்கை அணைத்து போடக்கூடாது. பரிசுத்தாவியை துக்கப்படுத்த கூடாது.
எபேசியர் 4:32 ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்து உங்கள் தேவன் உங்களுக்கு தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நாமளும் ஒருவருக்கொருவர் மன்னிக்க வேண்டும். ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருக்க வேண்டும். மன்னிக்கிற இருதயம் இருந்தால் உங்கள் விளக்கு பிரகாசிக்கும். அப்பொழுதுதான் அந்த குத்து விளக்கு பிரகாசிக்கும். மத்தேயு 5:14-15-16 நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவது. அதனால we must lead a testimonial life. நம்முடைய விளக்கு பிரகாசிக்க வேண்டும். நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கிறோம். அதனால அந்த வெளிச்சத்தை விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் அந்த விளக்கு தண்டின் மேல் வைத்து எல்லாருக்கும் அந்த வெளிச்சத்தை கொடுக்க வேண்டும். அதற்கென்று தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். மார்க்கு 1:24 இயேசுவை குறித்து அசுத்த ஆவிகளும் சாட்சி கொடுத்தன. உம்மை இன்னார் என்று அறிவேன், நீர் தேவனுடைய பரிசுத்தர் என்று சத்தமிட்டான். ஒரு அசுத்தாவை பிடித்த மனிதன் என்ன சொன்னான்? நீர் இன்னார் என்று அறிவேன், நீர் தேவனுடைய பரிசுத்தர் என்று சத்தமிட்டான். அடுத்தது யார் சாட்சி சொன்னான்? 100க்கு அதிபதி அவரை நீதிமான் என்று சாட்சி கொடுத்தான். வெளிப்படுத்தின விசேஷம் 11:3-4 1260 நாட்கள் என்னுடைய 2 சாட்சிகளும் 2 வஸ்திரம் முடித்தி கொண்டிருக்கிறவர்களாய் 1260 நாட்கள் அளவும் தீர்க்க தரிசனம் சொல்லும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுப்பேன். பூலோகத்தில் ஆண்டவருக்கு முன்பாக நிற்கிற 2 ஒலிவ மரங்களும் 2 விளக்கு தண்டுகளும் இவர்களே. இது யாரை குறிக்கிறது? எலியாவும் ஏனோக்கும். அவர்கள் 2 சாட்சிகளாக அவர்கள் காணப்படுவார்கள். அவர்கள் கர்த்தரை குறித்து சாட்சி கொடுப்பார்கள். பிரசங்கி 10:1 செத்த ஈக்கள் தைலக்காரனுடைய பரிமள தைலத்தை நாரி கெட்டு போக பண்ணும். ஞானத்திலும் கனத்திலும் பேர் பெற்றவனை சொற்ப மதியினமும் அப்படியே செய்யும். அதனால சின்ன காரியங்களை கூட நம்ம ரொம்ப கவனமாக இருந்து அவற்றை சிறு பாவங்கள் என்று அசட்டையை காணப்படக்கூடாது. 2 கொரிந்தியர் 2:15 ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளேயும் கெட்டு போகிறவர்களுக்குள்ளேயும் நாங்கள் தேவனுக்கு கிறிஸ்துவின் நற்கந்தமாய் இருக்கிறோம். இந்த சாட்சியுள்ள ஜீவியம் செய்தவர்கள் நிறைய பேர் பைபிளில் சொல்லப்பட்டிருக்குது. கொர்நேலியு, தீமோத்தேயு இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்று நாத்தான் வேலை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். அதுமாதிரி கொர்நேலியு சாட்சியுள்ள ஒரு ஜீவியம் செய்தான். தீமோத்தேயு எல்லாராலும் சாட்சி பெற்றிருந்தான். ஜான் த பேப்டிஸ்டை பற்றி என்ன சொன்னாங்க? அவனை எரிந்து பிரகாசிக்கிற விளக்காக இருந்தான். ஸோ இந்த சாட்சி நம்முடைய வெளிச்சம் பிரகாசிக்க வேண்டும். அதுதான் இந்த குத்து விளக்கின் அனுபவம். We must arise and shine for the Lord. May the Lord help us to get all these experiences. என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தோம்? கட்டில் இல்லை ரெஸ்ட்ஃபுல் லைஃபு, அதுக்கப்புறம் ஒரு மேஜை, அந்த பரிசுத்த போஜனம், அந்த ஹோலி கம்யூனியனை குறிக்கிறது. அப்புறம் நம்ம சுத்திகரிக்கப்பட வேண்டும். அவர் சேர்னா அது அவர் வெள்ளியையும் புடமையும் உட்கார்ந்து சுத்திகரிப்பார். அந்த சுத்திகரிப்புக்கு நாம் இடம் கொடுக்க வேண்டும். நாம் முற்றிலும் கரைதிரையற்ற ஒரு பழுதற்ற பலியாக மாற வேண்டும். அதுக்கப்புறம் குத்து விளக்கு எதை காட்டுகிறது? நாம் எரிந்து பிரகாசிக்க வேண்டும். நம்முடைய வெளிச்சம் நம் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறோம் என்று பார்த்தோம். இந்த ஆவிக்குரிய அனுபவங்களை நாம் பெற்றுக்கொண்டு அவருடைய சிங்காசனத்தில் அமருவதற்கு ஆயத்தமாகுவோமாக. May the Lord help us to get all these experiences and make us to sit on the throne with Him. Praise the Lord.